அட என்னப்பா நான் பார்த்து பார்த்து தான் பேசுறேன், பேசினாலும் குத்தம் பேசலைனாலும் குத்தம் அப்படின்னு சொல்ற வகையில ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு பதில்னால வந்துட்டு நிறைய விமர்சனங்களுக்கு வந்து உள்ளாகி இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். கேரள திரையுலகில் நடந்துட்டு இருக்க சில சம்பவங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது. இதுல வந்து குறிப்பா ஹேமா கமிட்டி அறிக்கையில வந்துட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இதுல வந்து மெயினா என்ன சொல்லி வராங்க அப்படின்னம்னா, நடிகைகள் வந்துட்டு பாலியல் ரீதியா தங்களோட கொடுமைகள் எல்லாத்தையுமே வந்து அதுல குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கேரள திரைத்துறையவே வந்துட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இது வந்து கேரள திரையுலகில மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவிலையும் வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் ரீதியாக நிறைய அவலங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில நடிகைகள்லாம் வந்துட்டு ஓப்பனா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதுக்கு அப்புறமா கேரளால இருந்த நடிகைகள் ஒரு சிலர் தான் வந்துட்டு தங்களோட பாலியல் ரீதியா அனுபவிச்ச சில துன்பங்கள் எல்லாத்தையுமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இத பார்த்ததுக்கு அப்புறமா தமிழ் சினிமா துறையில இருக்கிற நடிகைகளும் வந்து தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் ரீதியான துன்பங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்ல, தெலுங்குலையும் வந்துட்டு இதே மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நடிகைகள் வந்து தங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து முன்வைக்கிறாங்க. அதனால கேரள திரையுலகில மட்டும் இல்ல, தமிழ் தெலுங்கு இப்படி எல்லா திரைத்துறையிலையுமே வந்துட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால வந்துட்டு இது ரிலேட்டடா தான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட ஒரு செய்தியாளர் வந்து கேட்டிருக்காரு, ஹேமா கமிட்டி அறிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பயங்கரமா விமர்சனத்துக்கு வந்து உள்ளாக்கி இருக்கு. ஏன் அப்படின்னம்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு 50 வருஷமா வந்துட்டு சினி ஃபீல்டுலயே வந்து இருக்கிறாரு. ஒரு சீனியரா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அதே மாதிரி ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, சினிமா துறையிலையும் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு மரியாதை, ஒரு தனி இடம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படி இருக்கிற ஆளு சினிமா துறையில வந்து என்னென்ன நடக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த இதுல வந்து அவர் என்ன மாதிரி பதில் வந்து சொல்லியிருக்கணும். ஆனா அவர் வந்துட்டு எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஆனா அவரோட படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. அதே சமயத்துல வந்து சூர்யாவோட படமும் வந்துட்டு ஒரே டேட்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுனால அதை பத்தின சில கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்துட்டு கார் ரேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி கேட்கிறப்ப அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ரஜினிகாந்த் அவர்களோட பதிலுக்கு வந்து சிலர் வந்து என்ன பதிவிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு திரைத்துறையில தானே இருக்கிறாங்க. அப்ப திரைத்துறையில வந்துட்டு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னம்னா அவர் வந்து கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். மூத்த நடிகரும் கூட இவருக்கு வந்து ஏகப்பட்ட அனுபவங்கள் வந்து இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்துட்டு இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் வந்து பாக்குறாரு. பொதுவாவே வந்துட்டு நாட்டிலேயே ஆகட்டும், மக்களுக்கு ஆகட்டும், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னம்னா, ரஜினி வந்துட்டு எதுவுமே பேச மாட்டாரு. அவரோட சேஃப் தான் வந்துட்டு அவர் பாப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களை வந்துட்டு பதிவிட்டு வராங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை மட்டும் நெட்டிசன்கள் வந்து கழுவி ஊத்தல. நடிகர் ஜீவாவும் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னம்னா, ஒரு கடை திறப்பு விழாவுக்கு போனப்ப அங்க வந்து செய்தியாளர்கள் ஹேமா கமிட்டி குறித்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகி போய் வந்து பேசியிருக்காரு. எந்த இடத்துல எந்த மாதிரி கேள்வி வந்து உங்களுக்கு கேட்கணும்னு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி செய்தியாளரை வந்து ஒரு மாதிரி வந்து திட்டி இருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பரபரப்பா வந்து பேசப்பட்டு வருது. நடிகரும் இயக்குனருமான தியாகராஜன் அவர்கள்கிட்டயும் வந்துட்டு இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரும் வந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. எதுக்காக நடிகர்கள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்துல வந்து எஸ்கேப் ஆகுறாங்க? அப்போ சினி ஃபீல்டுல வந்துட்டு அந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் வந்து தட்டி கேட்கலாம் இல்லையா? இவங்க எல்லாம் வந்துட்டு சினி ஃபீல்டுல ரொம்பவே ஃபேமஸா பேசப்படக்கூடிய ஆட்கள். அதே மாதிரி 50-60 வருஷமா வந்துட்டு இதுலயே வந்து இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, கேரளால வந்து ஹேமா கமிட்டி ஏற்பட்டதுக்கு அப்புறமா நடிகர் மோகன்லால்ல இருந்து மம்மூட்டில இருந்து அவங்க அந்த சங்கத்துல இருந்து வந்து தங்களோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சோ இது குறித்த விசாரணைகள் தான் வந்துட்டு தீவிரமா வந்து பேசப்பட்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயம் குறித்து உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை.